அமெரிக்காவின் மீடியேட் அதாவது புரோக்கர் செய்த ஒரு டீல் யுக்ரைன் ஒப்புக்கொண்டது. ரஷ்யா யுக்ரைன் சண்டை நிறுத்தம் 30 நாட்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். புரிந்து கொள்ளுங்கள், இதற்குள் அன்று ஜோக்கராக போன விளாடிமிர் செலன்ஸ்கியை அமெரிக்கா அண்மித்தது இல்லை. அந்த நேரத்தில் அவர் சவுதி அரேபியாவில் கிரவுன் பிரின்ஸை சந்திக்க வந்தது போன்று மாறியிருந்தார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், சில டீம் மெம்பர்ஸ் மட்டுமே அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியுடன் நடந்த டிஸ்கஷனில் பங்கேற்றனர். இதற்குள் யுக்ரைன் முழுமையாக 30 நாட்களுக்கான அமெரிக்க ப்ரொபோசல் மற்றும் சீஸ்ஃபயரை ஒப்புக்கொண்டது. சுமார் 5.5 மணி நேரம் இந்த டிஸ்கஷன் நீண்டது என்று கூறப்படுகிறது. அதேபோல் மார்க் ரூபி மற்றும் யுக்ரைன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சேர்ந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திய சவுதி அரேபியா அவர்கள் கூறியது போல் அனைத்து டிமாண்ட்ஸும் அமெரிக்கா கூறிய விதத்திலேயே முன்னேறுகிறது என்று. ஃபர்தர் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் என்று கூறினர். அதே ஸ்பாட்ல, அதாவது சுமார் 2 மணி நேரம் கழித்து அமெரிக்க உதவி, அதாவது அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் மிலிட்டரி உதவி இந்த இன்சிடென்ட்ஸை போஸ்ட் செய்திருந்தனர், ஃப்ரீஸ் செய்திருந்தனர். இந்த செலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு எதிராக மோசமாக பேசியதால் அது முழுவதுமாக லிஃப்ட் செய்யப்பட்டது. அதன் பிறகு மார்க் ரூபி கூறிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மிக முக்கியம் என்று கூறப்படுகிறது. இன்னும் இந்த பந்து ரஷ்யாவின் கோர்ட்டில் உள்ளது. அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுடன் முன்னேற வேண்டுமா வேண்டாமா என்று. இரண்டாவதாக, ரஷ்யாவின் பல மந்திரிகள், அங்குள்ள புடினுடன் நெருக்கமானவர்கள், இந்த 30 நாட்களுக்கான சீஸ்ஃபயர் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை, கொடுக்கவில்லை. ஆனால் இதற்குள் முக்கியமான ஒரு இன்சிடென்ட் என்று கூறப்படுவது புடினும் ட்ரம்பும் பேசிய பின்னரே இந்த 30 நாட்களுக்கான அக்ரிமெண்ட் ஏற்பட்டது என்றுதான் வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட் செய்கிறது. இனி அங்கே இது ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் ஃபர்தர் வார் எஸ்கலேட் செய்யப்படும். அதாவது குஷக் பகுதியில், அதாவது யுக்ரைன் படை 400 சதுர கிலோமீட்டர் பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது, முழுவதும் சுற்றி வளைத்துள்ளது. அதேபோல் ரஷ்யா நேற்று மிகவும் பயங்கரமான முறையில் யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. பின்னர் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் உள்ளது. அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி கூறிய ஒரு பாயிண்ட், ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது, ஃபர்தர் ரஷ்யா இதை வயலேட் செய்து இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பிரேக் செய்யாமல் வந்தால் அமெரிக்கா என்ன செய்யும் என்ற கேள்வி. இதுதான் நான் இதில் கண்ட மிக முக்கியமான கேள்வி. மார்க் ரூபி கூறிய ஒரு இன்சிடென்ட் உள்ளது, பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அதன்படி தீர்மானம் எடுக்கப்படும். இதுதான் இந்த போர்டன் ஜோக்கர் யுக்ரைன் பிரசிடென்ட் புரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் அமெரிக்கா கூறிய அக்ரிமெண்ட்டுக்கு செல்லுங்கள், பின்னர் இதை அமெரிக்காவின் தலையில் வைத்துக் கொடுங்கள், அவர்கள் இதை டீல் செய்து விடுவார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இதை டீல் செய்ய தெரியாது. அதுதான் நான் முதல் வீடியோவில் இதை பற்றி ஓவல் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையை பற்றி கூறியது. ட்ரம்ப் கூறிய டீலுடன் முன்னேறுங்கள், அதன் பிறகு அங்கே ஏதாவது ஃபர்தர் எஸ்கலேஷன் ரஷ்யா நடத்தினால் அமெரிக்கா நேரடியாக தலையிடும். காரணம், முன்பு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் போல் கொஞ்சம் கொடுத்துவிட்டு அப்படி ஒன்றும் நடக்காது. ஏனெனில் ட்ரம்பின் நேச்சர் வேற. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் அந்த உறுதியை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. புடின் கொடுத்த உறுதியை ட்ரம்ப் தனியாக கூறுகிறார். புடின் எனக்கு உறுதி கொடுத்துள்ளார். ட்ரம்ப் மீண்டும் கூறிய ஒரு பாயிண்ட் உள்ளது. அவர் இந்த ஒபாமாவோ அல்லது பைடனோ ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு, அதை பிடிக்கவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு தெரியும் ஃபர்தர் என்ன நடக்கப் போகிறது என்று. அதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜோக்கராகும் யுக்ரைன் பிரசிடென்ட். எப்படியாவது அமெரிக்காவின் ஒரு தீர்மானம் எனக்கு பிடித்தது. இந்த ஜோக்கரை மாற்றி வைத்து டிஸ்கஷன் நடத்தினார்கள். இனி அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இந்த மற்ற நாடுகளும் இந்தியாவின் பத்திரிகைகளும் கூறிய ஒரு இன்சிடென்ட் உள்ளது. இந்த யுக்ரைனின் மினரல்ஸ்க்காகவே அமெரிக்கா இந்த டீலுடன் முன்னேறுகிறது என்று. அது யுக்ரைனின் தலையில் இல்லை, அங்கேயும் நேற்று துல்லியம் காணப்பட்டது. அமெரிக்கா மிகவும் துல்லியமாக யுக்ரைனிடம் கூறியது, முதலில் அங்கே சீஸ்ஃபயர் வர வேண்டும். இந்த மினரல்ஸின் விஷயம் நாம் பின்னர் தீர்மானிக்கலாம். ரீபில்டு மற்றும் அது எல்லாம் இரண்டாவது சாய்ஸ் ஆகும். முதலில் அங்கே வர வேண்டியது துல்லியமான சண்டை நிறுத்தம், ஃபர்தர் நெகோசியேஷன். அதன் பிறகு நாம மினரல்ஸின் விஷயத்தை பற்றி செல்லலாம். இனி நான் கூறும் பாயிண்ட்ஸ் வரவிருக்கும் எனது ஒரு அசம்ஷன் ஆகும். நான் இதை இன்கேஸ் ரஷ்யா ஃபர்தராக சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், ஃபர்தர் எஸ்கலேஷன் அந்த பகுதியில், அதாவது ஃப்ரண்ட் லைனில் நடக்குமோ, யுக்ரைன் சிட்டியில் ட்ரோன் பயன்படுத்தினால், ஹைப்பர்சானிக் மிசைல் பயன்படுத்தினால், ரஷ்யன் படை மற்றும் அங்குள்ள நார்த் கொரியான் படை அதை மீண்டும் தாக்க முயற்சித்தால், நான் கூறும் ஃபர்தர் இங்கே அமெரிக்கா ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக தலையிடும்.
ஃபுல் ஃபிளெஜ்ட் என்று கூறுவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அங்கே யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சூழப்பட்டுள்ள 4 நாடுகளில் அமெரிக்கன் பேஸ் உள்ளது. அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த பேஸ் ஆகும். ஜெர்மனியில் தான் சுமார் 45,000 பேர் உள்ளனர். போலந்தில் பேஸ் உள்ளது. போலந்தின் ஆர்மி நல்லது. இந்த பேஸ்ல இருந்து எல்லாம் சேர்ந்து இந்த மாஸ்கோவை அடித்து தள்ளிவிடும். இது ஒரு காரணத்திற்காகவும் புடின் சிந்திப்பதற்கு அப்பாற்பட்டது. அதாவது கம்ப்ளீட் ஜியோபாலிட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அதாவது புடினும் ட்ரம்பும் உள்ள பெரிய உறவை பற்றி மக்கள் கூறுகின்றனர். புடினை தள்ளி ட்ரம்ப் ஒன்றும் கூற மாட்டார் என்று கூறுகின்றனர். புரிந்து கொள்ளுங்கள், இங்கே ஏதாவது எந்த விதத்திலும் சீஸ்ஃபயர் வயலேஷன் அல்லது அது இல்லை. ரஷ்யா ஃபர்தர் யுக்ரைனை அட்டாக் செய்தால் நான் துல்லியமாக கூறுகிறேன், 10 நாட்களுக்குள் ரஷ்யாவை இவர்கள் தீர்த்து விடுவார்கள். முதலில் ரஷ்யா மிகவும் பலவீனமான நாடு. பலவீனம் என்று சொன்னால் உண்மையில் பலவீனமானது. காரணம், அவர்களின் இராணுவம் பலவீனமானது, அவர்களின் ஆயுதங்கள் பலவீனமானவை. ஒரு நல்ல நாட்டுடன் போரிடக்கூட திறனில்லை. மிகவும் அதிகமான இழப்புகள், மிகவும் அதிகமான படையினர் கொல்லப்பட்டனர். இங்கேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யுக்ரைன் ஜனாதிபதி என்று சொல்லப்படும் ஜோக்கர், இதற்கு பிறகு, அதாவது ஓவல் ஆபீஸில் உள்ள பிரச்சனைக்கு பிறகு சுமார் 120 பேர் யுக்ரைனில் கொல்லப்பட்டனர். சுமார் 68 பேர் யுக்ரைன் படையினர் குஷ் பகுதியில் கூட துப்பாக்கிச் சூட்டில் இறந்தனர். பின்னர் தான் ஒரு முடிவு எடுக்கப்படும். இதை பற்றி வாசிக்க வேண்டிய ஒரு புள்ளி உள்ளது. இதற்கிடையில ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் ஒன்றிணைந்து, அதாவது ஈரானுடன் தொடர்புடைய கடல் எல்லையில் அவர்கள் கூட்டு பயிற்சி நடத்தப் போகிறார்கள் என்று கூறப்பட்டது. இது ட்ரம்ப்க்கு கூட சூடாக உள்ளது. ஏனெனில் ஈரான் என்ற நாட்டுடனும் சீனாவுடனும் ரஷ்யா கூட்டு பயிற்சி நடத்தப் போகிறது. ஒவ்வொரு புள்ளிகளையும் நான் கூறுகிறேன். இங்கே நடக்க இருக்கும் ஒரு நிகழ்வு, ரஷ்யா ஒரு சீஸ்ஃபயருக்கு தயாராகவில்லை, அல்லது அவர்கள் அந்த போரில் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை முறைக்கு முன்னேறவில்லை என்றால் நிச்சயமாக அமெரிக்கா நேரடியாக தாக்கும். பைடன் நிர்வாகம் செய்தது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை கொடுத்து மட்டும் தாக்குதல் நடத்தாது. அமெரிக்கா உண்மையில் ஆயுதங்களை, மிகவும் ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஆயுதங்களை கொடுக்கும். இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அதற்குள் எங்கெல்லாம் சரியான ஃபுல் ஃப்ளட்ஜ் போருக்கு யுக்ரைனை கொண்டு செலுத்துவதும், சில நேரங்களில் அமெரிக்கா தலையிட்டு இந்த ரஷ்யாவை, மாஸ்கோவை தாக்குவதும் நடக்கும். சில நேரங்களில் அதனுடன் புடின் முடிந்து போவார். ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, புடின் என்று சொல்வது ஒரு சர்வாதிகாரி. இந்த போரை அவர்கள் இழுத்து வந்து அதன் முன்னால் கொடுத்ததுதான் யுக்ரைன் காட்டிய தவறு. 2 நாடுகளும் முதலில் ரஷ்யா தவறு செய்தது. அதற்குள் இந்த போர் நடக்காமல் இருப்பதற்கு யுக்ரைன் இந்த நேட்டோ சொன்ன விஷயத்தை விலக்கி நின்றால் போதும். இனி நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா என்ன சொன்னதோ அதே போலதான் நடக்கிறது. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் மிகவும் வரவேற்கின்றன. ஏனெனில் அவர்களும் சொன்னார்கள், இந்த ஜோக்கர் தான், இவர் ஸ்டேஜ் ஜோக்கராக டிப்ளமேசியோட தொடர்பு கொண்டால் ஒரு நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இங்கே பயன் ரஷ்யாவுக்கு தான். இனி பயப்பட வேண்டிய மிகப்பெரிய புள்ளி, ரஷ்யா தாக்குவது மட்டுமல்ல, அமெரிக்கன் பிரசன்ஸ் பெரிய அளவில் யுக்ரைனில் வரும். ஏனெனில் யுக்ரைனில் தேவையான மினரல்ஸ் மற்றும் LNG போன்றவை உள்ள நாடு. இது இதுவரை டாப் செய்யப்படாத விஷயம். இதுல அமெரிக்கன் என்ட்ரி வந்தால் ஒரு விஷயம், ரஷ்யா என்ற நாடு மிகவும் பின்னால் செல்ல வாய்ப்பு அதிகம். இங்கே நான் முன்பு செய்த வீடியோவில் பலர் நான் சொன்னதை பற்றி யுக்ரைன் ஆதரவாகவும் செலன்ஸ்கி ஆதரவாகவும் சொன்னார்கள். இப்போது உங்களுக்கு தோராயமாக புரியும் என்ன குளோபல் ஆர்டர், என்ன இந்த வேரல்ட் ஆர்டர். இதில் அமெரிக்காவின் செல்வாக்கு எவ்வளவு உள்ளது. ஏனெனில் உலக போலீஸ். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரஷ்யா எதையாவது அமெரிக்காவில் கிளறினால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ரஷ்யா கூட பிளந்து போகும். ஏனெனில் ரஷ்யாவில் பெரிய சதவீத மக்களும் இந்த புடினின் பல செயல்களையும் விரும்புவதில்லை. ஏனெனில் எதிர்கட்சியை கூட கொண்டு வர தயாராக இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை நிலவும் போது சீனா மௌனமாக போகும். இனி வரும் நாட்களில் நம்மால் துல்லியமாக அறிய முடியும் என்னாகும் ரஷ்யா யுக்ரைன் போரின் விளைவு. மற்ற ஐரோப்பிய நாடுகளும் உலக நாடுகளும் இதை எந்த விதத்தில் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக பார்க்கிறார்கள், புடினின் எதிர்காலம் என்ன, எல்லாம் கணக்கிடும் போது ஒரு விஷயம் துல்லியமாக சொல்ல முடியும். இது ரஷ்யாவுக்கு துல்லியமான அடி. 30 நாட்களுக்கான சீஸ்ஃபயர் வரும்போது ரஷ்யா எதிர்பார்த்த விதத்தில் எதுவும் நடக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.